ஜாக்கிரதை. மெதுவா. பாத்து. மயிலு. மயிலு என்ன நல்லா புடிச்சுக்கோ. முடியலன்னா சொல்லு, அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். இல்லக்கா, மலரு நடந்து பாத்து வரேன். கூட்டு வாமா. பாருங்க, பாத்து மெதுவா கூட்டிட்டு வந்து வாசல்லயே நில்லுங்க என்ன. நான் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வரேன், அங்கேயே நில்லுங்க பாத்து. பாத்து பத்திரமா எடுத்து வை. பாத்து பாத்து. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இந்த 4-5 நாள்ல நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. இன்னும் சொல்ல போனா நீ செத்து பொழைச்சு மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்க. இது உனக்கு புது வாழ்க்கை மாதிரி. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு வேதனைய நம்ம யாருமே அனுபவிக்க கூடாது. உன் மேல விழுந்த திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு இனிமேலாவது நீ எந்த ஆபத்தும் இல்லாம நல்லா இருக்கணும் கண்ணு. இந்தா. பாத்து உள்ள கூட்டு போங்க. பாத்து. வா மயிலு. பாத்து மயில. கார்ல உட்காந்துட்டு வந்ததே ரொம்ப கால் வலிக்குதுக்கா. கால் நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காரணும் போல இருக்கா. ரூமுக்கே போயிடலாம். சரிடி. சரி வா. பாத்து பாத்து. பாத்து பாத்து உட்காரு. அவ்வளவுதான். செஞ்சுக்கோ. மயிலா, ஏதாவது குடிக்கிறியா? எங்க 2 பேருக்கும் காஃபி கொடுக்கா. சரி அக்கா, உட்காருங்கக்கா. என்ன மயிலு, கால் ரொம்ப வலிக்குதா? இல்லக்கா, 2 நாளா ஒரு கேள்வி என்ன உறுத்திக்கிட்டே இருக்க. அதுக்கு பதில் தான் தெரிய மாட்டேங்குதா. உன் குழப்பம் என்னன்னு தெளிவா சொல்லு மயிலு. எனக்கு நடந்தத ஆக்சிடென்ட் இல்லக்கா, யாரோ திட்டம் போட்டு என்ன கொல்ல பாத்திருக்காங்க. மயிலு, எதை வச்சு இப்படி சொல்ற? நான் வழியில போயிட்டு இருந்த போது வழியில ஆட்டோ போச்சு. ஆட்டோக்காரனோட போனேன். ஆனா வேணும்னே ஆட்டோக்காரன் ஏதோ ஆட்டோ மக்கர் பண்ற மாதிரி நடு வழியில நிறுத்திட்டான். என்னாச்சுன்னு என்னன்னு தெரியல மேடம், வண்டி ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாக்கலாம் மேடம், மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து தான் பார்க்கணும். ஒரு 1/2 மணி நேரத்துல கிளம்பிடலாம் மேடம். நான் வேற ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். அண்ணா இந்தாங்க, அங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, நான் அங்க போய் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஓகே மேடம். மேடம், போனை மறந்து விட்டுட்டு போறீங்க மேடம். முதல் அட்டெம்ப்ட்ல நினைச்சது நடக்கலன்னு தான் செகண்ட் டைம் ஹாஸ்பிட்டல்ல என்ன வந்து கொல்ல பாத்திருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீ அந்த ஆட்டோவை எங்க புடிச்ச? அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணியா? அவன் இந்த ஏரியாவே இல்லக்கா. போற வழியில வந்த மாதிரி என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டான். ஸ்டேஷனுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிற டென்ஷன்ல நானும் வண்டி நம்பர் எதையுமே நோட் பண்ணல. ஆனா அவனை பார்த்தா நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன்க்கா. செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல ஆரம்பிச்சு எம்எல்ஏ பையன் கேஸ் வரைக்கும் பார்த்தா உனக்கு 4-5 எதிரிங்க இருப்பாங்க. இதுல யாரு இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு தெரியல. நீ முதல்ல உன் உடம்ப நல்லா தேத்திட்டு வா, அப்புறம் நம்ம நல்லா விசாரிக்கலாம். அக்கா, இந்த ஆக்சிடென்ட் கொலை முயற்சிங்கிறது அம்மாவுக்கு தெரிய வேணாக்கா. ஏற்கனவே அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்க்கா. நமக்குள்ளேயே இருக்கட்டும் மயில. காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு. சரிக்கா. சரி.
தம்பி ஐயா. இங்கேயே வண்டியை ஓரமா போட்டுக்கோ. சரி. 1 மணி நேரம் கழிச்சு கிளம்பிடலாம். வெயிட் பண்ணு. சரிங்க ஐயா. சார் யார் சார் நீங்க? என் பேரு வேங்கட ரத்னம். ஜோசியம் பார்க்கறது என்னோட தொழில். கோமதி அம்மா தான் என்ன வர சொல்லி இருந்தாங்க. ஓ, ஆன்ட்டி தான் வர சொன்னாங்களா? ஆமா. வாங்க சார், உள்ள வாங்க. ஆ. வாங்க வாங்க, உட்காருங்க. ஆ. ஆன்ட்டி, ஆ ஆன்ட்டி, ஆ ஜோசியர் வந்திருக்காரு ஆன்ட்டி. ஐயா வாங்க ஐயா. வணக்கம்மா. மா யாருமா? மயில் ஜாதகத்தை பார்க்கணும்னு நான் தான் ஐயாவை வர சொன்னேம்மா. நீ போய் ஐயாவுக்கு தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ஐயா என்னாச்சு? ரொம்ப நேரமா கணக்கு போட்டு பாக்குறீங்களே தவிர ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுங்க ஐயா. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா அதை சரி பண்ணிப்போம்ல. சாதாரண பிரச்சனையை சரி பண்ணிடலாம். ஆனா உங்க பொண்ணுக்கு உயிர்கண்ட தோஷம் இருக்குமா? உயிரை நிழல் மாதிரி துரத்துற தோஷம். ஐயா என்ன சொல்றீங்க? என் பொண்ணுக்கு உயிர் கண்ட தோஷமா? ஆமாம்மா. சமீபமா அவங்க உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கணுமே. உண்மைதாங்க ஐயா. 4-5 நாளைக்கு முன்னாலதான் என் பொண்ணு பெரிய விபத்துல சிக்கி அவ சாகுற நிலைமைக்கு ஆயிட்டா. டாக்டரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாரு. என் கொலசாமி தான் என் பொண்ணு எனக்கு திரும்ப மீட்டு கொடுத்துச்சு. அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவளை கொல்றதுக்கு ஒரு முயற்சி நடந்துச்சு. என் பொண்ணு நிம்மதியா இருக்க விடாம மேல மேல ஆபத்து வந்துட்டே இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா. அவ ஜாதகத்துல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க போய் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் ஏன் உங்களை வர சொன்னேன். நீங்க ஏதாவது நல்லது சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி எங்களை பயமுறுத்துற மாதிரி பேசுறீங்களே. அம்மா, உங்க பொண்ணோட ஜாதகம் ரொம்ப அபூர்வமான ஜாதகம். பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் செய்ய போற ஜாதகம். இந்த மாதிரி 4 வார்த்தை நல்லதா சொல்லி தட்சணை வாங்கிட்டு போயிடலாம். ஆனா அது என் தொழிலுக்கு நான் செய்யற துரோகம்மா. நல்லதை மட்டும் சொல்றதும் நீங்க ஆசைப்படுறத சொல்றதும் ஜோசியரோட வேலை இல்லை. கட்டத்தை வச்சு கணக்கு போட்டு பார்த்து உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் ஒரு உண்மையான ஜோசியருடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் தவற மாட்டேம்மா. உங்க பொண்ணுக்கு விபத்து நடந்துச்சு, கொல்ல முயற்சி நடந்துச்சுன்னு சொன்னீங்க. இது எல்லாமே அந்த தோஷத்தோட விளைவுதாம்மா. அதோட தாக்கம் இன்னும் முடியலம்மா. உங்க பொண்ணுக்கு மேல மேல உசுர தொட்டு பார்க்கிற ஆபத்து வந்துகிட்டு தான் இருக்கும். ஐயோ மலரு, மயில் காதல் இதெல்லாம் விழுந்துற போது போய் கதவை சாத்து. அவ தூங்கிட்டாமா? சரி, நீங்க மேல சொல்லுங்கய்யா. இந்த கண்டத்தை உங்க பொண்ணு தாண்டிட்டா அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் இருக்காது. தாண்டலன்னா நீங்க ஒரு இழப்புக்கு தயாரா இருக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அப்படி சொல்லாதீங்க ஐயா. அந்த இழப்ப தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்ல. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதோட எங்க வாழ்க்கையே முடிஞ்சிருங்க ஐயா. மயில் மேல இருக்கிற பாசத்துல நீங்க பேசுறீங்கம்மா. எல்லாருக்குமே ஒரு கால நேரத்தை கடவுள் குறிச்சு வச்சிருக்காரு. ஒருத்தர் போயிட்டா நாமளும் பின்னாடியே போயிட முடியாது. இல்லைங்கய்யா, என் பொண்ணு உண்மையதான் சொல்றா. மயில் தான் எங்க எல்லாருக்குமே ஆதாரம். அவ இல்லைன்னா நாங்க யாருமே இல்ல. எல்லா தோஷத்துக்கும் பரிகாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தோஷத்துக்கும் பரிகாரம் இருக்கான்னு சொல்லுங்கய்யா.
என் உசுரை காணிக்கையா கொடுத்துதான் பரிகாரம் செய்யணும்னா அது செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன்யா. அப்படியெல்லாம் உசுரை கொடுத்து இன்னொரு உசுரை மீட்க முடியாதும்மா. இந்த கண்டத்துக்கு வேற ஒரு பரிகாரம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்கய்யா. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் செஞ்சிடறேங்கய்யா. இது ஒரு சாதாரண பரிகாரம் தாம்மா. மாதேஸ்வரம் சிவன் கோவிலுக்கு போய் உங்க பொண்ணு பேர்ல பரிகார பூஜை செய்யணும். பொண்ணு பெத்தவங்களோ இல்லைன்னா புருஷனோ தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். அதையும் வர்ற பௌர்ணமிக்குள்ள பண்ணணும். சரி. உங்களுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு வர சிரமமா இருந்தா பொண்ணோட புருஷனே செய்யட்டும். என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கய்யா. இந்த பரிகார பூஜையை நானே பண்ணிடுறேன். என்னம்மா சொல்றீங்க? இந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தா ஐயா ஐயா, அதான் ஆன்ட்டியே செய்யறேன்னு சொல்லிட்டாங்களே. அது மட்டும் இல்ல, மயில் மேல இவங்கள விட வேற யாருக்கையா பாசம் இருக்க போகுது? மயிலுக்கு கல்யாணமாகி புருஷனே இருந்தா கூட அவங்க அம்மா செய்யறது தான் நல்லதுயா. தம்பி சொல்றதும் சரிதாம்மா. பெத்த பொண்ணுக்கு நீங்களே செஞ்சிருங்க. அந்த கோவில்ல ஒரு குருக்கள் இருப்பாரு. அவர்கிட்ட போய் விஷயத்த சொன்னா அவரே நல்லபடியா பூஜையை முடிச்சு கொடுத்துருவாரு. வர்ற பௌர்ணமிக்குள்ள செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு என் பொண்ணு இந்த தோஷத்துல இருந்து மீண்டா போதுங்கய்யா. நான் நாளைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிடறேன். நல்லதுமா. அப்ப நான் கிளம்புறேன். நான் வரேம்மா. வாங்க ஆன்ட்டி, அவர் அனுப்பிட்டு வந்துடுறேன். அப்ப நான் கிளம்புறேன் தம்பி. சரிங்கய்யா. உண்மையை சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. உங்க பிரச்சனைய பத்தி கடைசி நேரத்துல சொன்னதுனால என்னால ஞாபகத்துல வச்சுக்க முடியல. நீங்க மட்டும் குறுக்கால பேசலன்னா நான் உண்மையை போட்டு உடைச்சிருப்பேன். சரிங்க தம்பி, நான் வரேன். சரிங்க. ஆண்டவர்கிட்ட கலெக்ஷன் பண்ண பணத்தை எல்லாம் கரெக்டா கொடுக்கணும். வசூல் பண்ண பணத்தை எல்லாம் கரெக்டா எடுத்து வை வையே. ஏப்பா ஓ வசூல தப்பா காணோம். நான் தாப்பா முதல்ல கொடுத்தேன். நல்லா பாடுறா. ஆமா இருக்குது. எழுத படிக்க தெரிஞ்சா தானே ஆகும். சார், என்ன பழையம்மனே, ஸ்டேஷனுக்கு வர நேரமா அது? இவ்வளவு லேட்டா வர்ற? மயில் வீட்டுக்கு போயிட்டு லேட்டா வருவேன்னு காலையில தானே சார் கால் பண்ணி சொன்னேன். சொன்னையா இல்ல சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? ஆமா, புதுமணி இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்ல சார். என்ன கால்வலியை தான் அவளால தாங்கிக்க முடியல. அது கூட கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சார். ஆனா ஜோஷியர் தான் ரொம்ப பயமுறுத்திட்டு போயிட்டாரு. அம்மாடி, சோசி என்ன சொன்னார் மணிமேகலை? அவளுக்கு மரண கண்ட தோஷம் இருக்கா சார். அந்த தோஷத்தால மேல மேல அவ உயிருக்கு ஆபத்து வந்துகிட்டே தான் இருக்குமா. என்ன மணிமேகலை இப்படி சொல்லிட்ட? இதோட மயிலோட கஷ்டம் தீர்முன்னு பார்த்தா இப்படி தொடர் கதையாவே போயிட்டு இருக்கு. ஆமா சார், ஜோசியர் சொன்னதை கேட்டதுமே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். மயிலோட அம்மா பாவம் கண் கலங்கி புலம்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஜோஷியர் பரிகாரம் சொன்னதும் தான் அவங்க மனசு ஓரளவுக்கு நிம்மதியாச்சு. ஆமா, இந்த மரண கண்ட தோஷத்துக்கு கூட பரிகாரம் எல்லாம் இருக்கா? ஆமா சார், மாதேஸ்வரர் சிவன் கோவில்ல போய் மயில் பேர்ல பரிகார பூஜை பண்ணணுமா. அதையும் வர பௌர்ணமிக்குள்ள மயில பெத்தவங்க போய் தான் பண்ணணுமா. அப்படி செஞ்சா அந்த தோஷம் விலகிடும்னு ஜோசியர் சொன்னாரு. அதான் புதுமணியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க போய் பரிகார பூஜை பண்ணிட வேண்டியதானே. இப்ப பிரச்சனைக்குன்னு ஒரு தீர்வு சொல்லிருக்காங்கல்ல, அது ஏன் போய் பண்ணாம வீணா கவலைப்பட்டிருக்கோன்னு? ஜோசியர் சொல்றதும் உண்மைதான்.
அந்த எம்எல்ஏவால என் பொண்ணு உசுருக்கு ஆபத்து இருக்கு. எல்லா நேரமும் நான் அவ கூடவே இருந்து அவளை காப்பாற்ற முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து அவளை காப்பாற்றுறதுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்கணும். நான் செஞ்ச பாவத்துக்கு நானே ஒரு பரிகாரம் செஞ்சாதான் அது கரெக்டாக இருக்கும். அப்படியே ஜோசியர் சொன்ன அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடணும். சுசீலா தான் பொண்ணுக்காக தனியாக பரிகார பூஜை செய்யட்டும். அவளுக்கு முன்னால் நானும் அந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகார பூஜையை செஞ்சிடறேன். என் பொண்ணுக்காக ஒரு அப்பனா நானும் இதை செஞ்சதாக இருக்கட்டும். மணிமேகலை சொல்கிறத வச்சு பார்த்தா ஒரு வாரமாவது மயிலுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும். நானே ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொன்னால் அவன் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்தால் இவங்களுக்கெல்லாம் டவுட் வரும். பழைய குருமூர்த்தி ஸ்டைல்லையே பேசி நானே என் பொண்ணுக்கு ஒரு வாரம் லீவு கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல மயில் பழைய மாதிரி சரியாயிடுவா சார். மணிமேகலை சார் வந்ததே லேட்டு, என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்க? இல்ல சார், மயில பத்தி விசாரிச்சாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். நானே உன்னை கூப்பிட்டு உன் உடம்புறவா தங்கச்சோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு விசாரிக்கணும் இருந்தேன். மயில் இப்ப எப்படி இருக்கா? நார்மல் ஆயிட்டாளா? சார் கால்ல பலமா அடிபட்டதால அவளால எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நடக்கவும் முடியல. சொல்ல போனா நிக்க கூட முடியல சார், ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு ஒண்ணுனா நீ 9 இட்டு கட்டி சொல்லுவிய. நீ சொல்ற டிராமாவெல்லாம் கேட்டு அவளுக்கு லாங் லீவு கொடுப்பேன்னு நினைச்சியோ? போலீஸ் வேலையில இதை விட பெரிய பெரிய காயமெல்லாம் பார்த்திருக்கேன் நான். கால் வலியை சாக்கா வச்சுக்கிட்டு மாச கணக்கில் லீவ் எடுக்கலாம்னு நினைக்கிறாள் அவ. போச்சு, தலைவர் மயிலுக்கு போன போட்டு நாளைக்கே வேலைக்கு கூப்பிட போறாரு. தலைவர் மயிலுக்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஹலோ, சொல்லுங்க சார். யார் பேசுறது? மயிலோட அக்கா மலர் தான் சார் பேசுறேன். மூத்தவளா? அப்படியே அம்மா மாதிரியே இருக்க வாய்ஸ். சார் எனக்கு புரியல. இல்ல, மயிலோட மூத்த அக்கா தானே நீங்க? ஆமா சார். உன் குரலை கேட்டா உங்க அம்மா பேசுன மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். சரி, மயிலுங்க? மயிலு தூங்கிட்டு இருக்கா சார். நான் மயிலு கிட்ட பேசணுமே. யாருக்கா போன்ல? இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாரு, உன்கிட்ட பேசணுமா? கொடுக்கா. ஹலோ, சொல்லுங்க சார். உன் உடம்பு எப்படி இருக்கு நீ தான் சொல்லணும் மயிலு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார். பரவாயில்லன்னா வந்து டியூட்டில ஜாயின் பண்ண வேண்டியதானே. வீட்டுல உட்காந்து என்ன பண்ற? கால் ரொம்ப வலிக்குது சார், சப்போர்ட் இல்லாம என்னால நடக்கவே முடியல. அதையே சாக்கா வச்சுக்கிட்டு ஒரே அடியா லீவ் போட்டுடலாம் நினைச்சிடாத. ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு. நீ பாட்டுக்கு வீட்டுல ஹாயா படுத்துக்கிட்ட உன் வேலையெல்லாம் யார் பாக்குறது? என்ன பதிலையே காணோம்? லைன்ல இருக்கியா இல்லையா? ஸ்டேஷன்ல வந்து எப்ப டியூட்டில ஜாயின் பண்றதா இருக்க? கால் சரியானதும் நான் வரேன் சார். நீ கால் சரியில்லை கை சரியில்லைன்னு கதை சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் அதெல்லாம் கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க முடியாது. கால் வலியோ கை வலியோ நடக்க முடியாம இருக்கியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத ஒரு போலீஸ்காரி சின்சியரா வந்து டியூட்டில ஜாயின் பண்ணும். அதை விட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஒரு வாரம் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள நீ ஆர்த்தோ டாக்டரை பாக்குறியோ இல்ல எந்த டாக்டரை பாக்குறியோ, நீ ஏதாவது பண்ணிட்டு வந்து டியூட்டில ஜாயின் பண்ண, புரியுதா? சரி சார். அப்பப்ப போன் பண்ணி உடம்போட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லு. உன் உடம்பு தேறி வருதா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. ஒரு வாரம் லீவு கொடுத்துட்டாரு, அதனால ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிடாத. இல்ல சார், நான் உங்களுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் அப்டேட் பண்றேன் சார். உடம்புக்கு முடியாத இந்த நேரத்திலாவது நீ என் வார்த்தையை மதிக்கிறியான்னு பாக்குறேன். பரவாயில்லையே, உயிரே போனாலும் என் தலைவர் லீவு தராத மனுஷன் இந்த விஷயத்துல பரவாயில்லையே. பெரிய மனுஷன் பண்ணி ஒரு வாரம் லீவு கொடுத்திருக்காரு. ஒரு வாரம் நல்ல ரெஸ்ட் எடுத்து மயில் வரட்டும். யோ, அவரு பேசுறப்ப நானும் தான் நின்னுட்டு இருந்தேன். நீ என்ன அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறியா? நீ போய் வேலை பாரு போ. யோ, சொன்னியா கேளியா? போப்பா போ. Oh
என்ன பரமத ரொம்ப பலமான யோசனையில் இருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க ஆண்டவரே, புது அம்மனிய 2 நாள்ல ஸ்டேஷனுக்கு வர வச்சிருவீங்கன்னு பார்த்தேன். 1 வாரங்கிறது கொஞ்சம் அதிகமா தெரியலீங்களா? எனக்கு ஜாலரா தட்டுன்ற பேர்ல இந்த ஆளு மயிலுக்கு எதிராக எனக்கு கொம்பு சீ விட்டுக்கிட்டே இருக்காரு. மயில் விஷயத்துல இனிமேல் இவரை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். இப்பவே ரியாக்ட் பண்ணிட்டா இந்த ஆள் ஏதோ விஷயம் இருக்குன்னு மோப்பம் முடிச்சிருவாரு. ரொம்ப கவனமா தான் இவரை ஹேண்டில் பண்ணணும். ஆண்டவரே, நான் கேட்டது ஒரு ஸ்மால் கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் தெரியலையா? இவ்வளவு யோசிக்கிறீங்க?